திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவுன்னா எம்மானை, அடிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம தொடர் பதிவா பார்த்துட்டு வரோம். கடந்த 3 நாட்கள் நம்ம சீர்காழியில தொடங்கி திருக்கோலக்கா, திருநனிப்பள்ளி, சிதம்பரம், திருநெல்வாயில் அறத்துறை, திருஞான சம்பந்தருக்கு பூணல் போடும் பொழுது சொன்ன பதிகமாகிய பஞ்சாட்சர பதிகம், திரு பாச்சிலாச்சிராமத்துல கொல்லிமழவனின் முயலகன் என்னும் நோயை தீர்த்து கொடுத்தது, திருச்செங்கோட்டுல குளிர்காய்ச்சல நிவர்த்தி கொடுத்தது, பட்டீச்சரத்துல முத்துப்பந்தல் பெற்றது. இப்படி தொடர்ந்து பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவுல நம்ம எதை முதல்ல ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, திருவாவடுதுறை அப்படின்ற ஸ்தலத்தை பத்தி தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இப்படி முத்துப்பந்தல பட்டீசர் கிட்ட இருந்து வாங்கிட்ட ஞான சம்பந்தர் தன்னுடைய ஸ்தல யாத்திரையை தொடர்றார். இப்ப வரைக்கும் அப்பா தான் ஞான சம்பந்தரை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதாவது சிவபாத இருதயர் அவர் தான் குழந்தை எல்லா கோவிலுக்கும் கூட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல என்ன ஆறுது அப்படின்னா, அப்பா சிவனடியார்களோட குழந்தை போய் எல்லா ஸ்தலத்தையும் தரிசிக்கட்டும், தான் திரும்பி சீர்காழிக்கு போக வேண்டும் என்றும் அங்க ஒரு முக்கியமான வேள்விய அவர் நடத்தணும் அப்படின்னு நினைத்து கொண்டு ஞான சம்பந்தர் கிட்ட போய் என்ன பண்றார் அப்படின்னா, நான் சீர்காழிக்கு திரும்பணும், அதுவும் இல்லாம அங்க ஒரு முக்கியமான வேள்வி நடத்தணும், அதற்கு எனக்கு பொன் தேவைப்படுறது அப்படின்னு ஞான சம்பந்தர் கிட்ட போய் சொல்லுவார். ஞான சம்பந்தர் அப்ப அடுத்து எந்த ஸ்தலத்துக்கு போக போறார் அப்படின்னா, திருவாவடுதுறை அப்படின்ற ஸ்தலத்துக்கு தான் அவர் போக போறார். அந்த ஸ்தலத்துக்கு அவர் போகும்போது அங்க இருக்க சுவாமி முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, சுவாமி எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னுடைய திருவடி நிழலை தவிர நான் வேற எதையும் வணங்கினவன் கிடையாது, அதனால எனக்கு எது வேணும்னாலும், இப்ப அப்பா என்கிட்ட வந்து எனக்கு பொன் வேணும், நான் யாகம் பண்ணணும்னு கேட்கிறா, ஆனா நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்னா உன் ஒருவனை தவிர வேறு யார்கிட்டையும் நான் போய் கேட்க முடியாது, அதனால நீதான் சுவாமி எனக்கு பொன்னையும் கொடுக்கணும், உன் திருவடியை தவிர வேறொன்றும் அறியேன் யான் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்தை வர்ணிக்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தையில சொல்லுவார். இப்படி உள்ள நுழையிற திருஞான சம்பந்தர் ஒரு அதி அற்புதமான பதிகம் பாடி கொடுத்திருப்பார். இடரினும் தளரினும் அப்படின்னு ஒரு பதிகம் அது. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. ஆவடுதுறை அரண் அப்படின்றவன் சிவபெருமான், அங்க இருக்கக்கூடியவன். நீதான் எனக்கு எல்லாமே, நான் வந்து வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி உன் ஒருவனை தவிர வேறு எந்த ஒரு சன்னிதானத்தையும் விதியேன் யான், எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது சிவன் செயல் அப்படின்னு எடுத்துக்கிறவன் நான், அதனால எனக்கு எல்லாத்தையும் நீதான் பார்த்து கொடுக்கணும், உன்னுடைய கொடுக்கும் தன்மைக்கு முன்னாடி இது எதுவுமே பெரியது கிடையாது அப்படின்னு அவர் முன்னாடி இறைஞ்சு கேட்கிறாராம். திருவாவடுதுறையில இருக்கிற சிவபெருமான் முன்னாடி இந்த ஸ்தலத்துல இருக்கு. அப்போ எந்த பூதமானது முத்துப்பந்தல யாருக்கும் தெரியாமல் பட்டீச்சரத்துல ஞான சம்பந்தர் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு அழகா பிடிச்சு கொடுத்ததோ, அதே பூதம் என்ன பண்றது அப்படின்னா, இங்க திருவாவடுதுறை ஸ்தலத்துக்கு வந்து ஒரு பலிபீடத்துக்கு மேல பொற்கிழி, கிழினா ஒரு மூட்டைன்னு அர்த்தம், அந்த பொற்கிழியை கொண்டு வந்து வைத்தது மட்டும் இல்லாம ஞான சம்பந்தர் காதுகளுக்கு மட்டும் கேட்குமாறு ஒரு வாசகம் சொல்லித்தான். இது வந்து எடுக்க எடுக்க குறையா பொற்கிழி, இதுல நீங்க எவ்வளவு பணத்தை எடுத்தாலும் அது வந்துட்டே இருக்கும், அப்பேற்பட்ட பொற்கிழிய திருவாவடுதுறையில இருக்கக்கூடிய சுவாமி தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பூதகணம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சான். அப்பேற்பட்ட கருணையாளன் சிவபெருமான். ஏன்னா எதுவுமே அவரை தாண்டி நம்ம கிட்ட வர முடியாது, நமக்கு கொடுக்கணும்னாலும் அவர் தான் கொடுக்கணும், நமக்கு அதை அவர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் அது அவருடைய எண்ணம், அந்த எண்ணத்தை பரிபூர்ணமா ஏத்துக்கிறது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே காரியம். இப்படி ஞான சம்பந்தருக்கு எடுக்க எடுக்க குறையா பொற்கிழியை திருவாவடுதுறை ஸ்தலத்துல சுவாமி கொடுக்கிறார். இப்படி திருவாவடுதுறை ஸ்தலத்துல அந்த பொற்கிழியை எடுத்து அள்ள எவ்வளவு பணம் வேணுமோ அதை தன் தந்தையார் எடுத்துக்கிட்டோம்னு தன் தந்தையார்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து தன்னுடைய ஸ்தல பிரயாணத்தை தொடர்றார் ஞான சம்பந்தர். இப்ப அவர் வரக்கூடிய இடம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழியில நிறைய சிவக்ஷேத்திரங்களை பார்த்துட்டே வரார்.
திருநாகேஸ்வரம், திருவிடைமருதூர், குரங்காடுதுறை இப்படிலாம் ஸ்தலங்களை பார்த்து திருவாவடுதுறை ஸ்தலத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தருமபுரம் அப்படின்ற ஸ்தலத்துக்கு வரார். தருமபுரம் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். தருமபுர ஆதீனம் அப்படின்ற இடம் இருக்கக்கூடிய இடம். அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் இன்றி வரைக்கும் சுவாமிய சொக்கநாத பெருமான வழிபடக்கூடிய முக்கியமான ஸ்தலம். தர்மபுரத்து ஆதீனத்துல இருக்கிற ஆச்சாரியர்களுக்கு சொக்கநாதர் தான் தெய்வம். அந்த சொக்கநாதரை வைத்துதான் அவர்கள் எப்பவுமே பூஜை பண்ணுவார்கள் அந்த ஆச்சாரிய குருமார்கள். அப்பேற்பட்ட தர்மபுர ஆதீனம் இருக்கக்கூடிய ஸ்தலம். சுவாமியுடைய திருக்கோயிலும் அங்க அழகான ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு ஞான சம்பந்தர் வரார். இப்ப இவரு கூடவே யார் இருக்காராம் அப்படின்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்கார். நம்ம முன்னாடி பதிவிலே பார்த்திருந்தோம் இல்லையா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நிவா நதி கரையில கூட வரணும், அங்க இருக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பாடினார் இல்லையா, கேட்டுட்டாரு. ஏன்னா நீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ்ல அழகா வாசிச்சு ஞான சம்பந்தருடைய பாட்டுக்கு ஏத்த மாதிரி வாசிப்பார், ஞான சம்பந்தர் பாடுவார். இப்படிதான் இருக்கும். நீலகண்ட யாழ்ப்பாணருடைய அம்மா பிறந்த ஸ்தலம் இந்த தருமபுரம். அதனால திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய மனைவியாரான மதங்க சூளாமணி, ஞான சம்பந்த பெருமான் இப்படி எல்லாரும் தர்மபுர கோயிலுக்குள்ள வரா. கோயிலுக்குள்ள வரும்பொழுது சுவாமியை பார்த்து அவர் வணங்குறார். வணங்கும் பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய உறவினர்கள் எல்லாரும் என்ன சேர்ந்து சொல்றாளாம் அப்படின்னா, ஞான சம்பந்தரும் அதி அற்புதமா பாடுறார். அவருக்காக நீங்க கூட வாசிக்கிற இந்த யாழுடைய இசையும் ரொம்ப பிரபலமா இருக்கு. ஊர் முழுக்க இந்த இசை தான் இப்ப பிரபலமா பரவுறது. அதனால இந்த இசை இந்த எல்லா இடத்துக்கும் பரவுறதுன்னு ஞான சம்பந்தருடைய பாடலை விட இதை ஒசத்தியா சொல்ல ஆரம்பிக்கிறாளாம். அதை கேட்கிற நீலகண்ட யாழ்ப்பாணர் அதை எப்படி எடுத்துக்கிறார்னா, ஏதோ ஞான சம்பந்தருடைய குரல் வளம், அவர் பாடுற பதிகங்கள் இந்த யாழ் இசையால தான் வெளியே வருது அப்படின்ற மாதிரி தோரணியில அந்த உறவுக்காரர்கள் சொல்ல, நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இந்த இடத்துல பயம் வருதாம். என்ன பயம் அப்படின்னா, இந்த ஆணவ மலம் அப்படின்னு ஒரு மலம் உண்டு. நான் செய்கிறேன், இதை நான் செஞ்சு கொடுக்கிறேன், நான் வாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு காலத்திலையும் சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சிட்டா சுவாமி அடுத்த க்ஷணம் அவர்கள் அதை பண்ண விட மாட்டார். ஏன்னா சைவம் அப்படின்ற இடத்துல ஆணவ மலம் அப்படின்றத ராஜமலம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மலமானது இருந்தால் சிவபெருமானுடைய திருவருளை பெறவே முடியாது. அதனால ஆணவத்தை விட்டு கொடுக்கணும். நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பயம் வருதான். ஏன் அப்படின்னா, ஏன்னா தன்னுடைய இசையை பிரபலமா சொல்றாளே, ஆனா அந்த இசைக்கே மகத்துவத்தை கொடுக்கறது ஞான சம்பந்தருடைய வார்த்தைகளும் அதுல சுவாமி கொடுக்கிற மகத்துவம் தானே. இவர்கள் இதை இப்படி சொல்றாளேன்னு நினைச்சு ஞான சம்பந்தர் கிட்ட நீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன சொல்றாராம் அப்படின்னா, இப்ப நான் உங்களுடைய பாட்டுக்கு யாழ் வாசிக்கும் பொழுது இந்த யாழுடைய பண்ணுக்கு அடங்காத மாதிரி ஒரு பதிகத்தை பாடுங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு ஸ்வரம், ஒரு ராகம், ஒரு பண்ணுல பாடுறாங்கன்னா அதை அந்த வாத்திய கருவியில அடக்கி வாசிச்சு காட்ட முடியும். பாட்டும் வாத்தியமும் ஒன்றாய் சேர்ந்து கேட்கும். ஆனா சில பாடல்கள் இந்த சில வாத்திய கருவிகள்ல உட்காரவே உட்காராது. அதை நிறுத்தி அந்த இடத்துல வாசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ராகம் கொண்டு ஒரு பண் கொண்டு நீங்க ஒரு பதிகத்தை பாடணும். அப்பதான் தெரியும் எந்த பதிகமும் சிவபெருமான் கொடுக்கறது, ஞான சம்பந்தர் கொடுக்கிற திருவருளாலதான் இது இப்படி பிரபலம் அடையிறது. நீ தெரிஞ்சுக்கணும். இது யாழ் தான் காரணம்னு யாரும் நினைக்க கூடாது. அதனால யாழ் முறிப்பண் அப்படின்னு ஒண்ணு பாடுங்க. யாழில் அடங்காத மாதிரி ஒரு பண் கொண்டு ஒரு பதிகம் பாடணும்னு யாழ்ப்பாணர் அந்த இடத்துல ஒரு விண்ணப்பமா வைக்க, அப்போ ஞான சம்பந்தர் அந்த இடத்துல பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாடுறாராம் அப்படின்னா, மாதர் மடப்பிடியும் மட வண்ணமும் அன்னதோர் நடையுடை எம் மலைமகள் துணையென மகிழ்வர் பூத இனப்படை நின்றிசை பாடவும் ஆடுவர் அவர் படர்சடை நெடுமுடியதோர் புனலர் வேதமுடு ஏழுசை பாடுவர் ஆழ்கடல் வெண்திரை இறை நுரை கரை புருது விம்மி நின்றயலே தாதவிழ் புன்னை தயங்கி மலர் சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. இப்பேற்பட்டது இந்த தருமபுரம். ஏன்னா பேருக்கு ஏத்த மாதிரி தர்மம் அப்படின்ற இடம் செழிச்சு வளரக்கூடிய இடம், ஸ்தலம் அந்த தருமபுரம் அப்படின்றது. அப்பேற்பட்ட ஸ்தலம். இங்க இருக்கக்கூடிய சுவாமி பேர்பட்டவன், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன், அடியவர்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவன் சுவாமியை புகழ்ந்து யாழில் அமர்ந்து வாசிக்க முடியாத மாதிரி ஒரு பண்ணை கொண்டு இந்த பதிகத்தை அவர் பாடுறார். பாக்குற எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா, நீலகண்ட யாழ்ப்பாணர் எப்பவும் போல வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அவரால் வாசிக்க முடியல. ஏன்னா அது யாழ்ல அடங்காத மாதிரி இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவர் இந்த பதிகத்தெல்லாம் பாடி முடிச்ச பிறகு
நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அந்த யாழ் மேல கோபம் வருது. இந்த யாழ்னு ஒண்ணு என் கையில இருக்கிறதுனால தானே இது ஏதோ பெரிய மகத்துவம்னு நினைச்சு இவர்கள் எல்லாம் இதை ஒரு பெரிய விஷயமா கருதி ஞான சம்பந்தருக்கு முன்னாடி இதை பெரியதா சொல்றாளே, ஆனா இந்த யாழை என் கையில இருக்கக்கூடாது, இந்த யாழை உடைத்தரணும்னு அதை முறிக்கிறதுக்கு போறார். உடைக்க போகும்பொழுது ஞான சம்பந்தர் தடுத்து நிறுத்துறார். சிவபெருமான் உடைய புகழ இந்த சின்ன யாழ்ல கொண்டு வந்து நிறுத்திட முடியுமா? அடுத்தவர்கள் தான் சொல்றார்கள்னா அதற்கு நம்மளும் அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? அதை எடுத்துக்க கூடாது. இதனால தங்கி இந்த யாழம் நின்று எந்த பதிகத்தை பாட முடியுமோ வாசிக்க முடியுமோ அதை சுவாமியுடைய அனுகிரகம் கொண்டு வாசிக்கணும். ஆனா சிவம் அப்படின்ற பரம்பொருளோட மகத்துவம் யாழில் அடங்காதது, அது எதிலையுமே அடங்காதது. நம்மளால முடிந்த அளவுக்கு அதை போற்றி வணங்கணுமே தவிர இந்த ஒரு கருவியால தான் அது நடக்கிறதுன்னு யாரும் நினைக்க கூடாதுன்னு சொல்லி யாழை உடைக்க போன இருந்த நீலகண்ட யாழ்ப்பாணரை தடுத்து நிறுத்தி அந்த யாழை மறுபடியும் அவர்கிட்டயே கொடுத்து தொடர்ந்து ஆஸ்டிண்டு வரணும் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்றார். இப்படி யாழ் முறிப்பண் அப்படின்றதையும் முதல்ல பாடி கொடுத்தது ஞான சம்பந்தர் தான். இப்படி தர்மபுரத்துல இதை பாடின பிறகு அடுத்தடுத்த ஸ்தலங்களையும் அவர் தரிசிச்சுட்டே அடுத்து திருமருகல் அப்படின்ற ஸ்தலத்துக்கு வரார். இந்த மருகல் அப்படின்ற ஸ்தலத்துக்கு வரும்போது ஒரு வணிகன், அந்த வணிகனும் அவன் திருமணம் செய்து கொள்ள போகக்கூடிய பெண்ணும் இந்த மருகல் ஸ்தலத்துல ஒரு இரவு பொழுது தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இரவு பொழுதுல இந்த வணிகனை ஒரு பாம்பு தீண்டி அவன் இறந்து போயிடுறான். அடுத்த நாள் கார்த்தால தான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பையன் இப்படி விழுந்து கிடக்குறான். ஏன்னா கல்யாணமும் இன்னும் ஆகல, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தோம், ஆனா இவன் இப்படி பாம்பு தீண்டி இறந்துட்டானே, இனிமேல் நம்ம வாழ்க்கைக்கு துணை யாரு, நம்மளுக்கு என்ன கதி இருக்குன்னு அந்த பெண் அங்க விழுந்து அழறா. திருமருகல் சன்னிதானத்தோட கோயில் சன்னிதானத்துக்கு வாசல்ல நின்றுட்டு இதை பாக்குற ஞான சம்பந்தர் பார்த்துட்டே உள்ள நுழையிறார். ஏன்னா ஆச்சாரிய பெருமைகளுக்கு அடுத்தவர்கள் அழுதா பார்க்க முடியாது இல்லையா, அதுவும் ஒரு பெண்ணானவள் இப்படி கஷ்டப்பட்டு அழறாளே ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்ப அந்த பெண் சொல்றா, நான் இந்த மாதிரி இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுன்னு வந்தேன், ஆனா இங்க வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா இவர் இப்படி நாங்க ராத்திரி இந்த மடத்துல தங்கிரும், ஆனா பாம்பு திண்டி இவர் இறந்துட்டார், இனிமேல் என்னோட வாழ்க்கையோட கதி என்னன்னே தெரியாம நான் நின்றுட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு போது அழ ஆரம்பிக்கும் பொழுது கவலைப்படாத, இவனுடைய விஷத்தை நீக்கி கொடுக்கலாம்னு விஷம் முறியறதுக்காக ஞான சம்பந்தர் திருமருகல்ல பாட ஆரம்பிக்கிறார். சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையாய் எனுமால் பெருவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. அதாவது நீ எப்பேற்பட்டவன், எப்படி வந்து அந்த கொல்லி முழவனுடைய பொண்ணுக்காக திருப்பாச்சிலாச்சி ராமத்துல பாடினார் இல்லையா, இந்த பொண்ணை நீ இப்படி வந்து கஷ்டப்படுத்தலாமா, இவளுடைய வியாதியை தீர்த்து கொடு அப்படின்னு பாடினார் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பாடுறார். இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ வந்து பாவம் தன் கல்யாணம் பண்ணிக்க போற பையனையும் இழந்து தவிக்கிறா, அவளை இந்த நிலைமையில நீ விட்டு வைக்கிறது நியாயமா, நீ அதை காப்பாத்தணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தர் தன்னுடைய திருவாக்கால சொல்றார். எதுக்கு தேவாரம் படி திருவாசகம் படின்னு எல்லாரும் சொல்றான்னா, இதெல்லாம் ஆச்சாரிய பெருமக்களுடைய வார்த்தைகள், அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மூலமா சிவபெருமான வணங்கியிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு மகத்துவம்ன்றது ரொம்ப கூடுதலா இருக்கும். அத நம்ம சொல்லி அதை தெரிஞ்சுக்க முடியாது, அதை அனுபவிச்சா மட்டும்தான் அதால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் தேவாரமும் திருவாசகமும் சாட்சாத் ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகள்ல இருந்து வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு அவ வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னா அது பிறந்துரும், அந்த குழந்தை பிறக்காதுன்னா அது பிறக்காது. அதனாலதான் ஆச்சாரியர்களுக்கும் குருமார்களுக்கும் அவர்களெல்லாம் தெய்வத்துக்கும் முன்னாடி வணங்கணும்னு சொல்றது. அப்பா அம்மா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வமே. ஆச்சாரியர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. சுவாமி கிட்ட அவரை போய் முறையிட உடனே அந்த விஷமானது தீர்க்கப்பட்டு அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்திருக்கிறானாம். விஷத்தையும் தீர்த்து கொடுக்கும் தேவார திருவாசக பாடல்கள். அதனால ஒவ்வொரு விஷயமும் ஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில எத்தனையோ திருவிளையாடல்கள் அவ்வளோத்தையும் சுவாமி நடத்தி கொடுத்திருக்கார் இந்த திருமருகல்ல. இப்படி அதுக்கப்புறம் அந்த பெண்ணானவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வணிகனோட சேர்ந்து ஞான சம்பந்தருடைய கால்களில் விழுந்து வணங்கி ஞான சம்பந்தரே அந்த இடத்துல அப்புறம் அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறார். இப்படி திருமருகல்ன்ற ஸ்தலத்திலையும் ஞான சம்பந்தர் விஷத்தை தீர்த்து கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி 3 ஸ்தலங்களை பார்த்திருக்கோம். திருவாவடுதுறை, தருமபுரம், திருமருகல். இந்த 3 ஸ்தலங்களோட நாளைக்கு பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஸ்தலம் பூலோக கைலாசம்னு சொல்லக்கூடிய, ஏற்கனவே சிதம்பரத்தை பார்த்திருந்தோம். நாளைக்கு பார்க்கக்கூடியது திருவாரூர் தியாகராஜ சுவாமியை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால இது வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருக்கிற எல்லாரும் அடுத்த பதிவிலையும் தொடர்ந்து சேர்ந்து கேட்கணும். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பின் அடியேனை மன்னிக்கவும். இதுல ஏதாவது நல்லது இருந்தது அப்படின்னா என்னுடைய திருவாரூர் தியாகராஜன் கொடுத்த திருவருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.